வணக்கம் மக்களே, வெல்கம் டு அலை வ்ளாக்ஸ். நான் வந்து எர்ணாகுளம் ஆலப்புழா சிறுத்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து மகாதேவ க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா, அந்த கோவில் பேர் திருவிழா மகாதேவ க்ஷேத்திரத்துலேருந்து நான் பேசுகிறேன். இங்கே வந்து என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சாப்பாட்டில் செய்வனை வச்சுருப்பாங்க இல்லையா, அதை சாப்பிட்ருவோம், நமக்கு தெரியாது. அதை பற்றி உண்டான வீடியோ தான் நான் இதுக்கு வந்து நான் போட போகிறேன். இங்கே என்ன காஸ்ட்டு, என்ன பரிகாரம், எப்படி எடுக்கிறாங்க, நம்ம லைவை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த கோவிலோட லிங்க் வந்து, இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன், காண்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு போடுறேன். இந்த பற்றி வீடியோ நான் சீக்கிரம் போடுறேன். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆழப்புழா எக்ஸ்பிரஸ்ஸு செர்த்தலாங்கிற இடத்துல தான் நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம். அங்கேருந்து 6 கிலோமீட்டருங்க இந்த கோயிலுக்கு போகிறது. இது வந்து திருவிழா ஸ்ரீ மகாதேவ க்ஷேத்திரம் இந்த கோயில் பேர். இந்த கோயிலில் வந்து சாப்பாட்டில் செய்வனை வச்சவங்களுக்கு அந்த செய்வனை எடுக்கிறது தான் இந்த கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சார்ஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கோயிலில் நார்மலாக எல்லாருக்குமே பண்ண வேண்டிய ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த ஊர்லேருந்து வரோம் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும். நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 7 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. 7 நாள் சாப்பிடாமல் இந்த கோயிலுக்கு நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஆன்லைனில் நம்ம பே பண்ணிக்கலாம். 700 ரூபா ஒரு ஆளுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து ஃபுட் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம், நம்ம இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது அந்த கோயில் வந்து ஆஃபீஸில் நமக்கு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நமக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பூஜை வந்து ஃபஸ்ட்டு நைட்டு ஒரு பூஜை இருக்கும். 2-3 பூஜை. நம்ம இந்த அர்ச்சனை பண்ணுறது, அப்புறம் கணபதி ஹோமம், யார் என்ன மருந்து சாப்பிட்றவங்க வந்து அன்றைக்கி நைட் அந்த பூஜையை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி முடித்து காலையில் 4 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடணும். ரூம்லேருந்து கோயிலுக்கு போய் அங்கே வெயிட் பண்ணணும். அப்போ வந்து காலையில் ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு அந்த பூஜை முடிஞ்சு நட திறப்பாங்க. நட திறந்தோன்னா அது மட்டும் இல்லாமல் 3 பூஜை இருக்குது. 8:30 மணி வரைக்கும் அங்கே பூஜை இருக்குது. அந்த 8:30 மணி பூஜை வரைக்கும் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி முடித்து அப்புறம் மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிச்சளை செம்பில் தான் வந்து மருந்து பாலில் கலந்து கொடுக்குறாங்க. வெறும் வயிற்றில் அது குடித்து ஒரு 10 ரவுண்ட் அடிக்க சொல்லுவாங்க. அது 2வது ரவுண்டு அடிக்கிறவங்களுக்கு வாமிட் வந்துடும். சிலவங்களுக்கு 5வது ரவுண்டு அடிக்கும்போது தான் வாமிட் வரும். சிலவங்களுக்கு 10 ரவுண்டு யாருமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ஃபுல் வாமிட் வந்துடும். வாமிட் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து தலை சுற்றுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் நான் பார்த்தேன், அங்கே வந்து முடி மாதிரியெல்லாம் வாமிட் பண்ணாங்க, காமிச்சாங்க. கருப்பாக என்னமோ வாமிட்டெல்லாம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஒரு சைடில் எல்லாம் வலிக்குது, நல்லது கெட்டதுக்கு போக முடியல, சொந்தக்காரங்களாம் வெறுப்பு காமிக்கிறாங்க, நான் யாருக்கிட்டேயாவது பேசினோம்னா என் மேலே கோவப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, நான் எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது, என் முகத்தை பார்த்தாவே இது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்லாம் நிறைய பேரெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபாயில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் 2-3 அர்ச்சனையெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. பெரிய காஸ்ட்டெல்லாம் இல்லைங்க. 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி தான் வந்து அர்ச்சனையெல்லாம் இருக்குது. இங்கே வந்து சிவன் வந்து பாற்கடலில் எப்படி இந்த வாசுகி வந்து பாற்கடலில் வந்து அமுதத்தை இது பண்ணும்போது விஷத்தை காக்கி அதை சிவன் குடித்து, சிவனோட தொண்டையில் எப்படி அந்த சிவனோட தொண்டையில் எப்படி விஷம் இருந்துச்சோ அதுக்கப்புறம் அந்த அமுதத்தை வந்து தேவர்களுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் நார்மலாக கிடைக்கிற அந்த விஷம், அது வந்து சாதாரண செடி, விஷ செடி. ஆனால் சிவன் கிட்ட போய் அதை வந்து பூஜை பண்ணி ப்ராப்பராக எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு அமிர்தமாக மாறிடுது. அது குடிக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சக்காமால இருக்கிறவங்க எப்படி கீழார் நல்லி குடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்குமா. அதை வந்து சொன்னாங்க. அப்புறம் குடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக வாமிட் பண்ணுறாங்க. வாமிட் பண்ணி முடித்து ஒரு சுடு தண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் வேர் தண்ணி தான். அந்த வேர் தண்ணியை குடித்ததும் அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே வந்துடுது. சுத்தமாக வாமிட் ஆயிடுது. வாமிட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு கால்குலேட் வச்சுருக்காங்க. 1 ஹவர் இது வந்து வாமிட் பண்ணி நடந்து 1 ஹவர் வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த 1 ஹவர் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பால் பாயசம் கொடுக்குறாங்க. பூஜை பண்ணால் பால் பாயசம். அந்த பால் பாயசத்தை குடித்த உடனே பார்த்திங்கன்னா
கொஞ்சம் தெம்பு வந்துடுது. அதுக்கப்புறம் நமக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு நெய் கொடுக்குறாங்க. அந்த நெய் எதுக்குன்னா, நம்ம இந்த மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் வந்து மறுபடியும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரமும், போயிட்டு வந்து ஒரு வாரமும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. மொத்தத்தில் ஒரு 10 நாள்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த நெய்யை வந்து இவங்க சாப்பிடணும். காலையில் குளிச்சுட்டு வெறும் வயிற்றுல இந்த நெய் சாப்பிட்டு, ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிடணும். அது வந்து மோஷன் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்குண்டான பிரசாதம் வந்து நம்ம போய் வாங்கக்கூடாது. இது முடிச்சதுக்கப்புறம் யாராவது நம்ம கூட கம்பல்சரி யாராவது ஆள் போகணும். அப்போ அவங்க கிட்ட தான் இது கொடுப்பாங்க. அப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து பிரசாதமெல்லாம் வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, லாங்குவேஜ் தெரியாதவங்க வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இவங்க வந்து தமிழ், இங்கேயும் கொஞ்சம் பேருங்களுக்கு தமிழ் தெரியுது. எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஹோமம் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும்னா பெரிய சார்ஜ் எல்லாம் கிடையாதுங்க. நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல சாப்பாடு இருக்குது. ஆனால் என்னென்னா, சவுத் இண்டியன் ரைஸ் எல்லாம் கிடைக்காது இங்கே. நம்ம கேரளா ஃபுட்டு மட்டா ரைஸ் தான் வந்து கிடைக்கும். அது வந்து இங்கே கோயிலில் வந்து ஒரு நேரம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மற்ற இதெல்லாம் நம்ம வெளியே தான் போய் சாப்பிட்டுக்கணும். டீ, காஃபி குடிக்கிறதுனா எல்லாம் வெளியே தான் சாப்பிட்டுக்கணும். தமிழ் ஃபேமிலி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், நான் வந்து வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நான் இங்கே வந்தது யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க. நான் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்போ இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுதாங்க இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது, மறுபடியும் ஏதாவது பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் சரி, அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அவங்க வந்து கோயிலில் வந்து கேட்டுட்டு, இங்கே எல்லாத்துக்குமே ரூம் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு 700 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து குளத்துலேயும் குளிச்சுக்கலாம். ரூம்லேயே வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. ரெண்டாவது இங்கே ஆனால் ஃபேனு தான், ஏசியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலான ஒரு சிங்கிள் ரூமு, அவ்வளோதான். இங்கே வந்து குளத்துலேயும் குளிச்சுக்கலாம். இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு டீ கடையெல்லாம் இருக்குது. டீ, காஃபி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம காசு கொடுத்து தான் அங்கே வாங்கணும். கோயிலுக்குள்ளே அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. என்னென்னா, ஒரு ரைஸு, ஒரு சாம்பார், ஏதாவது ஒரு பொரியல், அப்புறம் ஒரு அப்பளம், ஒரு கொஞ்சமாக ஒரு ஊறுகாய், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பாடு. யார் போனாங்களோ அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து இங்கே பாயசம் நல்லாயிருக்கு. பால் பாயசமும் கொடுக்குறாங்க, கடுமதுரம் பாயசமும் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த 700 ரூபாய்க்கு இதெல்லாம் வந்து கிடச்சிருது. அப்புறம் இங்கிருந்து நம்ம கோயிலில் முடித்து காலையில் நம்ம வந்து எத்தனை மணிக்கு நம்ம ரூம் எடுக்கிறோமோ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு நம்ம செக் அவுட் ஆயிடணும். 12:30 மணிக்கு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, இங்கே வந்து ரூம் வெக்கேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம வெளியே வந்துடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வந்து என்னென்னா, ஒரு குளம் தான் இருந்துச்சு முதல்ல. அப்புறம் அந்த குளம் வந்து பகுதி வந்து குளத்தை ஆக்கிட்டு இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காங்க. என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய ஆமை வந்து துரத்திட்டு போயிருக்கு. அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக, அந்த ஆமையை அடிக்கிறதுக்காக கல்லெடுத்து எறியும் போது ஆமை இதாயிருச்சு. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிற குளத்தில் இருக்கிற அந்த சிவன் லிங்கத்து மேலே அந்த கல் பட்டு அங்கே ஃபுல்லாக வந்து பிளட்டாக இருக்குது. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து, இந்த மாதிரி இது பண்ணுறதுக்காகவே தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ சிவலிங்கம் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி, அங்கே வந்து இதுக்காகவே பெரிய பூஜை எல்லாம் பண்ணி, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, திருவிழான்னு சொன்னாவே மருந்து எடுக்கிற இடம் தான் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலுமே அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த இடம் அதுக்கான ஒரு இடம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும், போனால் போதும். முடிஞ்சால் போய் பாருங்கள். ஏன்னா இது பெரிய காஸ்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து யாருக்கும் இதாக சொல்லலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.